சாந்தி. அவ்யக்த சமிகை 31 மே 2026. बाप दादा महा वाक्यम, जब आप बच्चे अपने इस भ्रुकुटी के तख्त पर अकाल मूर्त बन स्थित होंगे तो एकरस स्थिति के तख्त पर और बाप दादा के दिल तख्त पर विराजमान हो सकेंगे. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது ஆத்ம உணர்வு என்னும் பிரக்குட்டி சிம்மாசனத்தில் இருப்பீர்களோ, அந்த அழிவற்ற மூர்த்தி நான் ஆத்மா எனக்கூடிய சிம்மாசனத்தில் இருப்பீர்களோ, மற்றும் பாப்தாதாவினுடைய மன சிம்மாசனத்தில் இருப்பீர்களோ, அதாவது நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தால் உங்களால் பாபாவினுடைய மன சிம்மாசனத்தில் இருக்க முடியும். जब इस दैवी संगठन की मूर्त में एकरस स्थिति का प्रत्यक्ष रूप में साक्षात्कार हो तब बाप दादा की प्रत्यक्षता समीप आए. இப்போ நீங்கள் எப்போ இந்த ஒரு குழுவாக ஒரு நல்ல ஒரு தெய்வீக பரிவாரமாக ஏக்கர ஸ்தித்தியில் இருப்பீங்களோ, நீங்கள் எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒரு உலகத்தின் முன்னாடி சாம்பிளாக ஆவீங்களோ, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பிரத்யக்ஷம் செய்ய முடியும். इसके लिए हर एक को बाप दादा के संस्कारों में समान बनना होगा. அப்போ அதுக்கு பாபா சொல்றாரு, அது எப்போ முடியும் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் அவரை போல ஆகணும். எல்லாருமே ஒரு பரிவாரமாக அவரை போல நீங்கள் எப்போ ஆகிறீங்களோ, பாப் சமான் அந்த குணங்களை அந்த சம்ஸ்காரங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ, அப்போ தான் இந்த பிரத்யக்ஷத்தா முடியும். ஏன்னா உலகம் உங்களை பார்க்குது, அவங்க ஒரு சாம்பிளாக பார்க்க விரும்புகிறாங்க. இவங்க மட்டும் எப்படி இப்படி எல்லாரும் ஒன்றை போல் அவ்வளோ டிவைனாக இருக்காங்கன்னு. எப்படி டிவைனாக இருக்காங்க? பிரம்மா பாப், சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர். அவரை பார்க்குறோம், அவர் இப்படி இருந்திருப்பார், நான் இப்படி இருக்கிறேன். அவருடைய ஆச்சாரியங்களை ஆச்சரணங்களை நம்ம நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிறோம். அப்போ இந்த பரிவாரம் உலகத்தின் முன்னாடி ஒரு சாம்பிள் ஆகும். அப்போ எல்லாருடைய மனதிலே ஒரு கேள்வி வரும், இவங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறது யார்? அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? பாப் தாதாவை பிரத்யக்ஷம் செய்யலாம். ஸோ அந்த ஒரு சிரேஷ்டமான காரியத்திற்கு நாம் நிமித்தமாகலாம். நல்லது. ஓம் சாந்தி.